புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சேலம் ஆத்தூர் அருகே டாஸ்மாகில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. நாட்டையே உலுக்கிய கள்ளச்சாராய மரணங்களில் இருந்து ஸ்டாலின் அரசு பாடம் கற்கவில்லையா என கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். என்ன ஊர் யார் இந்த கள்ளச்சாரம் ஏற்கனவே அங்க வந்து கள்ளக்குறிச்சி செத்து சுண்ணாம வராங்க. என்ன யார் கட்டி விற்கிறீங்க? எந்த எந்த ஜோதி வேலை வீடியோ எடுக்காங்க. போலீஸ் எல்லாம் பணம் கொடுத்து தானே ஓட்டுறோம். யார் ஜோதி வேலை யார் இருக்குது விற்கிறாங்க? பாலு ஆத்தூர்ல பாலுன்றவரும் மணி இவரு கள்ளச்சாரம் இவரு ஜோதி வேலை கடைங்க பாருங்க. இது பேரு பாரு இல்ல அன்லிகளா வந்து நடத்திட்டு இருக்கிறானுங்க. கல்லாணத்தான் ஜோதி வேலை ஆத்தூர் பாலம் பாத்துங்க. பட்டாசு பாலம் அவர் பேர் பேரு பட்டாசு பாலம். வீடியோ எடுக்காங்க. காசு வேணா வாங்கி சரக்கு வேணா வாங்கிட்டு போங்க. ஏங்க மேற் பண்றீங்க? போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது. போலீஸ் பணம் கட்டுறீங்களா? போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாரம் உங்களை விற்க சொன்னாங்க. யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா? இல்லைங்க, பணம் கட்டி தான் கள்ளச்சாரம் விற்கிறது உங்களுக்கு யார் இப்ப இந்த அதிகாரம் கொடுத்ததா? ஏங்க அவர் கட்சிக்காரர் திமுக கட்சிக்காரனா இருந்தா வித்துருவீங்களா? ஏன்னா ஆளுங்கட்சி ஏன்டா திமுக ஏன்டா இவ்வளவு அசிங்கமா ஏன்னா ஆட்சி ஏன்டா கெட்ட பேர் எடுத்துட்டு இருக்கீங்க? இந்த சம்பவத்துக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். அவரது அறிக்கை: வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்தால் வீடியோவை வெளியிட்டது அதிமுகவின் தொழிற்சங்க வட்ட செயலாளராக இருந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்தால் வீடியோவை வெளியிட்டது அதிமுகவின் தொழிற்சங்க வட்ட செயலாளராக இருந்த ராஜாவின் உறவினர் ரவி என்பது தெரியவந்துள்ளது. அவருக்கு கள்ளச்சாராயம் வாங்கி கொடுத்ததே அதிமுகவின் ராஜாதான் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. அதிமுக பிரமுகர் ராஜா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அண்ணாநகர் பாலியல் வழக்கு, காரில் திமுக கொடிக்கட்டிய ரவுடிகள் தொடங்கி நேற்றைய கள்ளச்சாராய வீடியோ வரை பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்திலும் அடுத்த நாளே அவர்கள் அதிமுகவினர் என தெரிய வருகிறது. பாம் வைப்பதும் நானே, எடுப்பதும் நானே என்ற கணக்கில் அவசரமாக அறிக்கை வெளியிடுவதும், உண்மை தெரிந்தவுடன் அமைதி காப்பதும் என ஒரே அஜெண்டாவுடன் பழனிசாமி செயல்பட்டு வருகிறார். சொந்த கட்சியினர் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தால் உடனே அரசை குறை கூறி ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த சம்பவத்தையே திசை மாற்றி மக்களை குழப்பும் பணியைத்தான் எடப்பாடி செய்து வருகிறார். ஒருவேளை சேட்டிங் செய்கிறார்களோ என்றும் சந்தேகம் வருகிறது என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார்.